பொங்கல் விடுமுறை முடிந்து பணியிடங்களுக்கு திரும்பும் மக்கள். பெருங்களத்தூர் செங்கல்பட்டில் வாகன நெரிசல். சென்னை செல்வதற்காக நெல்லை ரயில் நிலையத்தில் முண்டியடித்த மக்கள். இடம் கிடைக்காத நிலையில் கழிவறை செல்லும் வழியிலும் பயணம். காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். குடும்பத்தினருடன் கூடி உற்சாகம். காணும் பொங்கலையொட்டி நடைபெற்ற விதவிதமான போட்டிகள். வேடச்சந்தூர் அருகே மனைவியை அதிக நேரம் தூக்கி வைத்து பரிசை தட்டிச் சென்ற கார்த்திக். மதுரை அலங்காநல்லூரில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. திமிரிய காளைகளின் திமில் பிடித்த காளையர்கள். கோயில் மாடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 18 காளைகளை பிடித்து முதலிடம் பிடித்தார் கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்திக். போட்டியில் சூழ்ச்சி நடைபெற்றதாக 2ஆம் இடம் பிடித்த அபிசித்தர் குற்றச்சாட்டு. நான் கோர்ட்டுக்கு போறேன், எனக்கு வீடியோ பார்த்து யார் ஃபர்ஸ்ட்னு அறிவிக்கணும். இதே மேடையை போட்டு எனக்கு அறிவிக்கணும். ஜல்லிக்கட்டில் வெல்லும் வீரர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க நடவடிக்கை. நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் உதயநிதி உறுதி. முறையாக நாங்கள் ஒரு 7 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தோம். அந்த லிஸ்ட் இருக்கு எங்களுக்கு. அதற்கான பணிகளும் துவங்க இருக்கின்றோம். கண்டிப்பாக கோரிக்கையை முதலமைச்சர் கொண்டு போய் சேர்த்து கண்டிப்பாக செய்வோம். காரைக்கால் கார்னிவலில் நடிகை ஆண்ட்ரியாவின் பாடலுக்கு ரசிகர்கள் உற்சாக நடனம். ரசிகர்கள் செல்ஃபி எடுக்க முயன்ற நிலையில் ஆண்ட்ரியாவை பத்திரமாக அனுப்பி வைத்த காவல்துறை. பழைய சீவரம் கிராமத்தில் எழுந்தருளிய காஞ்சி வரதராஜ பெருமாள். பரிவேட்டை உற்சவத்தின் போது வடகலை தென்கலை பிரிவினர் மோதல். நாளை மாலை சென்னை வரும் பிரதமர் மோடி கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். புதுப்பிக்கப்பட்ட டிடி தமிழ் தொலைக்காட்சி சேவையையும் தொடங்கி வைக்கிறார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் தூய்மை பணியில் ஈடுபட்ட ஆளுநர் RN ரவி. நாடு முழுவதும் ராமர் மயமாகி வருவதாக பேட்டி. 2022ஆம் ஆண்டுக்கான ஸ்டார்ட் அப்பில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த தமிழ்நாடு. அரசு முன்னெடுத்த மறுசீரமைப்பு முயற்சிகளே காரணம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம்.
முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற அண்ணாமலையின் ஆசை இலவு காத்த கிளி போன்றது என ஜெயக்குமார் விமர்சனம். எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவர் குறித்த பாடல்களையும் பாடி உற்சாகம். இது மச்சான் நமக்கு கையங்காலம் தான் நிமிச்சம் காடு விளையிட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே மாட உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான் அவன் தேடிய செல்வங்கள் யாவுமே ஒன்று சேர்ந்துதான் வந்து தொல்லையடின்னு அதுமாதிரி இதுமாதிரி கஞ்சின்னு சிந்திக்காத, சிந்தித்து முன்னேறப்பாரு. கஞ்சின்னு போவாத, வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு விதி வந்தா சாவும், வெந்த சோத்தை தின்னோம், விதி வந்தா சாவும் நினைக்காத. ஆனால் சிந்தித்து முன்னேறணும் வாழ்க்கையில். அப்போதான் உழைப்பு உயர்வுன்ற அடிப்படையில் பல கருத்துக்களை புரட்சி தலைவர். ராமர் கோயில் வந்தடைந்த குழந்தை ராமர் சிலை லாரியில் எடுத்து வரப்பட்ட நிலையில் ஜெய் ஸ்ரீராம் என பக்தர்கள் முழக்கம். ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி அயோத்தியில் நடைபெற்ற லேசர் ஷோ. ராமாயண கதாபாத்திரங்களை கண்முன் நிறுத்திய நிலையில் பக்தர்கள் உற்சாகம். செங்கோட்டை நகராட்சி தலைவர் மீது இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம். காலை 11:30 மணிக்கு வாக்கெடுப்பு. விமான ஓடுபாதை அருகே பயணிகள் அமர்ந்து உணவு அருந்திய விவகாரம். இண்டிகோ நிறுவனத்திற்கு 1,20,00,000 ரூபாய் அபராதம். பொங்கல் விடுமுறை முடிந்து பணியிடங்களுக்கு திரும்பிய மக்களால் சென்னை நோக்கி வரும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நேற்றுடன் பொங்கல் விடுமுறை முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளுக்கு சென்றவர்கள் இருசக்கர வாகனம் மூலம் சென்னை திரும்பினர். இதனால் பெருங்களத்தூர், வண்டலூர் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக பெருங்களத்தூரிலிருந்து வண்டலூர் வரை வாகனங்கள் அணிவகுத்தன. இதேபோன்று செங்கல்பட்டிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. புறவழிச்சாலையில் அமைந்துள்ள பாலாற்று மேம்பாலத்திலும் வாகனங்கள் மெதுவாக சென்றன. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் சென்னை தாம்பரம் செல்லும் அந்தியோதயா ரயிலில் மக்கள் முண்டியடித்து ஏறினர். இருக்கைகளில் இடம் கிடைக்காதவர்கள் பொருட்கள் வைக்கும் இடம் மற்றும் கழிவறை செல்லும் பாதை உள்ளிட்டவைகளிலும் அமர்ந்து பயணத்தை மேற்கொண்டனர். இதேபோன்று நெல்லை பேருந்து நிலையங்களிலும் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அரசு விரைவு பேருந்தில் முன்பதிவு செய்யவும் முன்பதிவு செய்த பயணிகள் பேருந்துக்காகவும் காத்திருந்தனர். உலக புகழ் பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் களத்தில் இறங்கிய மிரட்டிய காளைகளை காளையர்கள் போட்டி போட்டு தழுவி பரிசு பொருட்களை அள்ளிச் சென்றனர். பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரையில் அவனியாபுரம் பாலமேட்டை தொடர்ந்து புதன்கிழமை காலையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் வீரர்கள் உறுதிமொழி ஏற்றதை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் உதயநிதி அவர்கள் கொடியமைத்து முதல் முனியாண்டி சாமி வாயிலா திருக்கோயிலுக்கான காலை அணிவித்துள்ளார். தங்க நாணயத்தை அந்த காலைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டதை தொடர்ந்து முதல் சுற்று போட்டி தொடங்கியது. மஞ்சள் நிற உடை அணிந்து வீரர்கள் களமிறங்கிய நிலையில் காரைக்குடி செவளை காளை, வெள்ளியங்குன்றம் ஆண்டிச்சாமி கோவில் காளை உள்ளிட்டவை வீரர்களை நெருங்க விடாமல் மிரள வைத்தன.
மாட பிடிச்சலாம் பேச மாத்திடுவோம். அழகா சூப்பரியா, அழகா சுத்திரியா, அழகா சுத்திரியா, அழகா நல்ல சூப்பரியா, அழகா 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 சூப்பரா. வேற குத்துது எங்க பக்கத்துல போ பாப்பா, பக்கத்துல போ, பக்கத்துல இருக்கு மாட்டுக்காரன் தள்ளி போ. சூப்பர் சூப்பர், அவரே குத்துது பாரு. இதுக்கு தான் சொல்றது தள்ளி போன்னு. அழகா அடுத்த மாட்டு சூப்பரியா நிக்கிறியா, எங்க போய் பக்கத்துல தொடுவா. மாட்டுக்கார விலகி போ, மாட்டுக்கார விலகி போ, இல்லன்னா மாடு தோக்கு சொல்லிடுவோம்பா. சூப்பரான மாடு நீயே கெடுத்துறாத. சூப்பரியா திரைப்பட நடிகர்கள் அருண் விஜய், சூரி, இயக்குனர் ஏஎல் விஜய் ஆகியோர் மேடைக்கு வந்து அமைச்சர் உதயநிதியுடன் போட்டியை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பிரதர்ஸ் திரைப்பட நடிகர் சூரி மாடுன்னு போட்டிருக்கு. பிடிச்சு பாருப்பா, ஒரு ஆள் பிடி, ஒரு ஆள் மட்டும் பிடிச்சு பாருப்பா. மொபைல் போன் ஒரு ஆள் பிடி. மாடு வெற்றி பெற்றது. மதியம் சுமார் 12 மணி அளவில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேடைக்கு வந்து போட்டியை கண்டு ரசித்தார். அப்போது பெரம்பலூர் கமலேஷ் என்பவரின் காண்டாமிருகம் என்ற காளை நின்று களமாடியது. ஒரு ஆள் பிடிச்சு வைப்பான். ஒரு ஆள் சூப்பரியா, அழகு அழகுடா, விட்டுறாரு. ஆகா குத்துதுடா, கொடையுது பாரு. இங்கிட்டாங்கிட்ட என்னென்னமோ செய்யுது. ஆகா அடடா. ஜல்லிக்கட்டை காண பார்வையாளர்கள் முண்டியடித்ததால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். சுமார் 3:30 மணி அளவில் இறுதிச் சுற்று போட்டி பரபரப்பாக தொடங்கியது. கருப்பாயூரணி கார்த்திக்கும் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தரும் போட்டி போட்டு காளைகளை பிடித்தனர். இறுதியில் 18 காளைகளை தழுவிய கருப்பூரணி கார்த்திக் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவருக்கு முதல் பரிசாக முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பில் கார் வழங்கப்பட்டது. வழங்கப்படுகிற முதல் பரிசுக்கான காரை கருப்பாயூரணி கார்த்திக் அவர்கள் மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் பெற்றுக் கொள்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு வேலை வழங்கினால் உதவியாக இருக்கும் என தெரிவித்தார். 2 மணிக்கு தான் அந்த உள்ளுக்கு வந்து இவ்வளோ மாடு பிடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ரொம்ப அதிகமான போட்டி. நிறைய பேர் காலையில இறங்கி நல்லா பிடிச்சிட்டாங்க. மதியானம் இறங்கி நான் பஸ் பிரைஸ் எடுப்பேன் நானே எதிர்பார்க்கல. போராடினே வெற்றி கிடைச்சிருச்சு. அரசுக்கு நான் இதோட 7-8 வருஷம் கோரிக்கை வச்சுட்டேன். வேலை தான் ஒரு வேலை. நானும் ஒரு 8-9 வருஷமா பரிசு எடுத்துக்கிறீங்க. ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லா டிகிரி முடிச்சிருக்கேன். அதேபோல் திருச்சி மேலூரை சேர்ந்த குணா என்பவரின் காளைக்கு அமைச்சர் உதயநிதி சார்பில் முதல் பரிசாக கார் பரிசளிக்கப்பட்டது. திருச்சியில் எனக்கு விவரம் இருக்கிற மாடு வச்சிருக்கேன். இந்த மாடு நல்ல மாடு, இந்த வருஷம் நல்லா விளையாண்டு பரிசு வாங்கியிருக்கு. இது மாதிரி முதல் பரிசு இந்த வருஷம் முதல் பரிசு நான் வாங்கியிருக்கேன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் இறுதிச் சுற்று இதுவரை இல்லாத அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்ததாக பார்வையாளர்கள் பலரும் தெரிவித்தனர். அலங்காநல்லூரில் மொத்தம் 810 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் காவலர்கள் 6 பேர் உட்பட 83 பேர் காயமடைந்தனர். அதில் 12 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.